போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிங்க. இப்ப வந்துருவா. சரிங்க ஐயா. வாங்க சார், வாங்கோ. வாங்க இன்ஸ்பெக்டர். ஏன் மூஞ்சியை காட்ட மாட்டியோ? சார், இவனும் இன்னும் சில பேரும் சேர்ந்து சாமி சரியா திருட பார்த்தாங்க சார். மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. எங்களால இவனை மட்டும் தான் பிடிக்க முடிஞ்சது. தப்பிச்சிட்டாங்களா? ஊர் கோயிலுக்குள்ளே துணிஞ்சு வந்திருக்கான்னா இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க சார். அது யாருங்கிறத நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். சார், லாக்அப்ல வச்சு நல்லா தட்டி கேளுங்க. இவனோட வந்த மத்தவங்களையும் விடப்படாது சார். திருட்டு தடுத்ததுக்கும் இவனை பிடிச்சதுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல வேலை. செல காணாம போயிருந்தா பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். காலையில ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க சார். நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். கண்டிப்பா சார். அப்புறம் கோயிலுக்கு பாதுகாப்பு வேணும் சார். அதுக்கும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு மனு கொடுங்க. சரிங்க சார். நிச்சயமா நான் ஆவணம் செய்யறேன். சரிங்க சார். நான் வர்றேன். கான்ஸ்டபிள், உன்னை பிடிச்சி எடுத்துருவாங்க. சாமி, காலையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடணும் ஸ்டேஷன்ல. என்னண்ணா துர்கா சொல்ற மாதிரி இது நம்ம கோவில் கதை மாதிரி தானே இருக்கு. ஆமாஞ்சனா, செத்த ஐயர் தான் சீரியல்ல உயிரோட வர்றான்னு பார்த்தா சீரியலோட கதையும் அப்படியே தான் இருக்கு. அண்ணா, எப்படிண்ணா சீரியல் எல்லாமே சரியா காட்டுறான்னு நினைச்சாவே நெஞ்சு படப்படங்குதுன்னு. ஜனா, நந்தினி இங்க தான் இருக்காடா. இப்ப எதுவும் பேசாத. ஐயா, நீங்க ஊர்ல இல்லாத நேரத்துல நம்ம கோயில் சிலையை திருட ஒரு கும்பல் வந்துருச்சுங்க ஐயா. எப்படியோ அதை தடுத்து நிறுத்திட்டோம். இது வரைக்கும் நம்ம ஊர்ல இப்படி நடந்ததே இல்லைங்க ஐயா. அதான் இன்ஸ்பெக்டர் கேட்டதுனால ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன் ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டியால? நம்ம ஊரு விஷயம் எப்பவும் ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல.